ஒரு மாயவரத்தின் நடுவே காட்டில் இருக்கும் அனைத்து மரங்களுக்கும் மலர்களுக்கும் விலங்குகளுக்கும் நல்ல தோழியாக மியா என்ற புத்திசாலி குழந்தை வாழ்ந்து வந்தாள். மியா ஓவியம் வரைவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவள். அவள் தனது தூரிகையால் வனத்தை வண்ணமயமாக்குவாள். ஒரு நாள் மியா காட்டில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு இருட்டான குகையில் மந்திர ஒளியில் மின்னும் தூரிகை ஒன்றை கண்டாள். அது ஓவியங்களுக்கு உயிர் கொடுக்கும் மந்திர தூரிகை என்பதை அவள் உணர்ந்தாள். உற்சாகமான மியா மாய தூரிகையை பயன்படுத்தி பேசும் விலங்குகள், நடனமாடும் மலர்கள், மந்திர நீர்வீழ்ச்சி ஆகியவற்றை வரைந்தாள். ஆனால் வெகு விரைவில் அந்த வண்ணப்பூச்சு தனக்கு கிடைத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருப்பதை அவள் அறிந்து கொண்டாள். மியா தன் நிறங்களை இழந்த அருகிலுள்ள நகரத்தை கண்டுபிடித்தாள். சிரிக்கவும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் மறந்து நகர மக்கள் சோகமாக இருந்தனர். மியா தனது மாய தூரிகை பற்றி நகர மக்களிடம் கூறினாள். நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது வண்ணங்கள் மகிழ்ச்சியை தரும் என்பதை நகர மக்களுக்கு அவள் கற்றுக் கொடுத்தாள். விரைவில் நகரம் வண்ணங்களால் நிரம்பியது. அவர்கள் வண்ணங்களின் திருவிழாவை கொண்டாடினர். அனைவரும் மகிழ்ச்சியை உணர்ந்தனர். மியா ஊர் மக்களுடன் இருப்பது போன்ற ஓவியத்தை வரைந்து மக்களிடம் கொடுத்தாள். அவர்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு தலைசிறந்த நட்பை உருவாக்கினர். நினைவில் கொள்ளுங்கள் அழகான குழந்தைகளே, மியாவைப் போலவே நீங்களும் உங்கள் அன்பால் உலகிற்கு வண்ணத்தை கொண்டு வரலாம். மகிழ்ச்சியை பரப்பி ஒவ்வொரு நாளையும் அழகானதாக்குவோம்.